இன்னைக்கு 6ஆம் தேதி நம்ம பேச இருக்கிறது விடாமுயற்சி. ரியல் ஹீரோ அஜித் குமார், தலை அஜித் அவர்களின் படம். கடந்த 3 வருஷமா ஏகப்பட்ட உழைப்பு 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 உழைப்புக்கு பேர் போனவர் தான் அஜித் குமார். உழைப்புக்கு பேர் போனவர், குணத்தில் வள்ளல், இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். சரி, விடாமுயற்சி அந்த படத்தை பற்றி பேசுவோம். இப்போ தான் பார்த்துட்டு முதல் ஷோ, அதாவது இந்தியாவில் ரிலீஸ் காலையில் 9 மணி. இந்தியாவில் தமிழ்நாடு, இப்போ கன்னடா, ஆந்திரா அது எல்லாமே காலையில் 6 மணிக்கெலாம் போட்டுறாங்க. இப்போ நான் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிறேன். அப்போ இங்கே இன்னைக்கு 6ஆம் தேதி பகல். இங்கே நைட்னா அங்கே பகல். இங்கே ரிலீஸு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் ரிலீஸ் ஆயிரும். முதல் ஷோ பார்த்துட்டு வெளியில் நிற்கிறேன். கிளாப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வரங்க. பாச புரியாதவங்க ஏகப்பட்ட பேர் சப்டைட்டில் கீழே கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதை பார்த்துட்டு ஆக்ஷன், இந்த டெர்மெண்டர், இங்கிலீஷ் படம் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாப்பு. உலக அளவில் ஒரு சிறந்த படம் விடாமுயற்சி. விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லைங்க. ஓப்பனிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 நிமிஷங்க. இவரை இன்ட்ரடியூஸ் சீன் பாட்டைய கலைப்பிருக்காங்க. இதுவரை தமிழ் சினிமாவில் வராத சீன்கள், ஷாட்டுகள் இந்த விடாமுயற்சியில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். போர் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சீன், ஒரு ஷாட்டு செதுக்கி இருக்காங்க. அந்த டைரக்டரு மகிழ் திருமேனி, சத்தியமாக சொல்கிறேன், அவர் படம் 3-4 படத்துக்கு நான் பெரிய ரசிகன். செதுக்கி இருக்கிறார். இப்போ லைக்கா ப்ரொடியூசர் எத்தனை கோடி வேணும், எத்தனை ஆயிரம் கோடி வேணும், இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெட்ஜெயின். ரெட்ஜெயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ரிலீஸ்லேயே நூற்றுக்கணக்கான படங்கள் இருக்குது. ஒரு படம் 2 படம் தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும். பாக்கி எல்லாமே ஹிட்டு. அவங்க கை வச்சா ஹிட்டு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ரெட்ஜெயினுக்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் ஃபயர் டிவி சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் தலை அஜித்தை பற்றி பேசுவோம், பேசிக்கிட்டே இருக்கலாம். உழைப்பு, கஷ்டம் இதுவரை இந்தியா சினிமாலன்னு இல்லைங்க, உலக சினிமாவில் ஒரு ஹீரோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டதே இல்லைங்க. சீன் பை சீன், ஷாட் பை ஷாட்டு, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அசால்ட்டெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒரு சீன் மேக்சிமம் ஒரு மிஞ்சி போனால் மணி சார்லாம் ஒரு 3 நாள் 4 நாள் எடுப்பார். சங்கர் சார் ஒரு 10 நாள் எடுப்பார். ஆனால் இந்த படம் விடாமுயற்சியை பொறுத்த அளவுக்கு ஒரு சீன் ஃபுல் பண்ணதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1.5 மாதம் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு மெனக்கேடு. ஷாட்டு ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20-25 ஷாட் தாங்க இருக்கும். இது கிட்டத்தட்ட 100 ஷாட் ஒரு செகண்ட். அப்படி கண்ணை முழிக்கிறதுக்குள்ள அடுத்த ஷாட். விடாமுயற்சி அஜித் ரசிகருக்குன்னு இல்லை, எல்லா ஹீரோ, உலகத்தில் உள்ள எல்லா ஹீரோவுக்கும் விடாமுயற்சி பிடிக்கும். அது ரஜினி சாரை பொறுத்த அளவுக்கு எல்லா ரசிகரும் அவருக்கு ரசிகராக இருப்பாங்க. அதே மாதிரி திரு அஜித் குமார் அவர்களுக்கும் அதே மாதிரி. இவருக்கு ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ இதை விட அதிகமாக பல ஹீரோவுக்கு உள்ள ரசிகர்கள் இவருக்கு இருப்பாங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு, விடாமுயற்சி, உழைப்பு உழைப்பு உழைப்பு. சினிமா ரசிகர்களே, தயவு செய்து சும்மா அந்த டவுன்லோடு பண்ணி பார்க்கறது வைக்கிறதுலாம் பார்க்காதீங்க. நேராக சென்னையில் இருந்தீங்கன்னா ரோஹிணி தேட்டருக்கு போங்க. ரோஹிணி ஸ்க்ரீன் புக் பண்ணுங்க. சவுண்ட் எஃபெக்டில் அந்த படத்துக்கு வசம்
எக்ஸ்ட்ராலாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. வெளியூரில் இருக்கிறவங்க சிறந்த திரையரங்கத்தில் போய் பாருங்கள். நீங்கள் எல்லா கவலையும் மறந்து டென்ஷன், ஃபிகரு, ப்ரெஷர் எல்லாம் அப்படியே அமர்ந்துடும். அந்த அளவுக்கு விறுவிறுப்பு, ஸ்பீடு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, ஆக்ஷன், படம் ஃபுல்லாக சீன் பை சீன் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. இன்ட்ரோல்லாம் வந்ததே தெரில. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 16 நிமிஷம் என்னமோ வருது இன்ட்ரோல். உட்கார்ந்த மாதிரி தான் முனி சைடில் தான் நானும் உட்காந்துருந்தேன். கூட இருக்கிறோம் எல்லாம் எந்திரிச்சு ஜெயிலரை எப்படி கொண்டாடினாங்களோ ரஜினி சார் படம், அதோட ஒரு 100 மடங்கு அப்போ பார்த்துக்கிட்டு. எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் படத்திலே அவர் கேரியர்லே விடாமுயற்சி இதுதான் நம்பர் ஒன்னாக இருக்கும். அதுவும் இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு படம்லாம் அஜித் சாரால் பண்ண முடியுமா? டைரக்டரு, ப்ரொடியூசர்லாம் அவ்வளோ செலவு பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் விடாமுயற்சிக்கு அப்புறம் அஜித் சாருடைய சம்பளம் 300 கோடி ரூபா கேட்டால் கூட நானே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ரெடி கேஷ். ஃபயர் டிவி வழங்கும் அஜித்தின் அப்படின்னு போட்டு ஒரு டைட்டில் அறிவிச்சு அவர் கொடுக்குற டைரக்டர். ஏன்னா அந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்கும். வேர்ல்டு லெவல் எல்லாரும் கொண்டாடுவாங்க. விடாமுயற்சி ரசிகர்களே, தேட்டரில் போய் பாருங்கள். அஜித் சாருடைய உழைப்பு, தயாரிப்பாளர் லைக்காவுடைய உழைப்பு, டைரக்டரு மகிழ் திருமேனியுடைய உழைப்பு, எல்லாருடைய உழைப்பும் வீண் போகலை. சிறந்த ஒரு படம் விடாமுயற்சி. ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். ஃபயர் டிவி மை சேனல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு படத்தில் விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கேன். நன்றி, வணக்கம். ராமையா, சரோஜா ராஜ்.